Hi friends, வணக்கம், welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் கிறிஸ்பியான ஒரு பேபி பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோஸோட நான் கொஞ்சம் பன்னீரும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம ரோஸ்டடாக பயங்கர டேஸ்டியாக இருக்குது. இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு ஹாட் கப் ஆஃப் டீயோட அப்படியே சாப்பிட்டேங்க. அது கூட பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரெடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கடைசியில் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1/2 kg பேபி பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொட்டேட்டோஸ் பாயில் ஆகிற டைமில் நம்ம வந்து 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 கியூப் பன்னீர், நேற்று ஒரு பன்னீர் டிஷ் பண்ணியிருந்தேன். அதில் மீதி இருந்த பன்னீரை நான் இந்த மாதிரி கியூப் பண்ணிக்கிறேன். சேம் வே கேப்சிகமும் ஒரு கேப்சிகம் தான், அதையும் நான் கியூப் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணுறது வந்து டோட்டலி உங்கள் சாய்ஸ் தான். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாம் பாயில் ஆகிடுச்சு, அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு grill பேனில் வந்து நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் கீ. அதில் பீல் பண்ணியிருக்கிற பொட்டேட்டோஸை போட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஃப்ளிப் ஓவர் பண்ணிக்கலாம். இப்படி 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஆனப்புறம் அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதே grill பேன் தான் நான் என்டையர் ப்ரொசீஜருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 1 பேன் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ அதே பேனில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபைன்லி சாப்ட் அனியன்ஸை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர், அந்த டேங்கி டேஸ்ட்டுக்காக ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தோடு அது நல்லா சாட்டே ஆகட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா சாட்டே ஆனப்புறம் நான் கியூப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சாட்டே பண்ணிடலாம். கேப்சிகம் கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரை ஆகிறதுக்கு, ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேப்சிகம் பன்னீரெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோடு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போயே பாருங்கள் ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்குது. இப்போ தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். 4-5 பல் பூண்டு உரிக்காமலே போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்ஃப் அதோட போட்டு நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த கறிக்கு ஆட் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த கறியே ஒரு வேறு லெவலுக்கு மாற்றி விட்டுடுங்க. இப்போ கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அப்படியே கிறிஸ்பியாக மொறுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம சப்பாத்திக்கோ இல்லை கர்ட் ரைஸ் இல்லை வெறும் ரசம் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப 5 ஸ்டார் ரெசிபி மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.